தளபதி தரிசனம் செமையா இருந்துச்சு. தளபதி அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இன்று மதுரை குலுங்கியது, நாளை கோட்டை குலுங்கும். மதுரை சித்திர தர்றாக்கு அப்புறம் கூடுற 2வது பெரிய கூட்டம் தளபதி விஜய்க்கு மட்டும்தான். கூஸ் மொமெண்ட் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் வந்துருச்சு. விஜய பார்க்க வந்து பாத்தீங்களா? பார்த்தேன் விஜயனை பார்த்தேன். தெய்வத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். கை கால்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டுல உட்காந்து அரசியல் பண்றாருன்னு சொல்லி சொன்னேன். விதிக்கு வந்தாப்ல நீ பேசுவியா? நீ வாய் பேசுவியா? பிறந்து பார்க்கணும்னு இருந்திருக்கு விஜய். குழந்தைங்க கூட அடம் பிடிச்சாங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க. சோ எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் பண்ணி ஹோட்டலுக்கு கோழி பிரியாணிக்கு கூடுற கூட்டம் நாங்க இல்ல. இது வெறும் பாஸ்துக்காக வந்த கூட்டம். இப்பதான் பாக்குறோம். ரொம்ப பக்கத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாரும் சொல்றாங்க ரசிகர்கள் ஓட்டா மாற மாட்டாங்கன்னு. அதனால தளபதிக்கு மட்டும் அது விதிவிலக்கா இருக்கும். டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ 2026 தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வண்டியில வர்றோம் நாங்க, தளபதி தரிசனத்தை பாக்குறோம். வரவேணா சொன்ன கூற கூட்டம் தான். இதுவே தலைவர் விஜய் அபிஷியலா ஒரு கூட்டத்தை மதுரையில போட்டாருன்னா மதுரையே ஸ்தம்பிக்கும். போட்டு கூட்டம் பிச்சை இருந்துருச்சு. 234 தொகுதியிலேயே கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ணனை பார்த்துட்டே பிரமாண தரிசனம். ஒளியா தளபதி கட்சி 2026 சூப்பரா இருந்துச்சு. ஒரே படம் ஜனநாயகம். 2026 ஒரே முதல்வர் தளபதி விஜய் தான். ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த கரெக்டா ஸ்பாட்ல பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க 4 மணிக்கு வந்தோம். இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தா சந்தோஷம். பார்க்க வேண்டிய எதிர்பார்க்கவே இல்ல. என் மகளுக்கு 2 பேரும் இந்த வட்டம் தளபதி தான் ஓட்டு போட போகுது. 10% தான் இன்னைக்கு வந்த கூட்டம். அபிஷியலா வந்தா கதையே வேற. வருஷத்துக்கு அப்புறம் வந்து சச்சின் படத்துக்கே மதுரை செதறிச்சு. 14 வருஷம் கழிச்சு அண்ணன் வந்திருக்காரு. வேற லெவலு. 12ஆம் தேதி பார்க்க வேண்டிய அழகரை நான் என்னைக்கு பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். 2027 எல்லா ஸ்குவாட் வெளியே அண்ணன் வராரு. 2026 அண்ணன் ஊர்ல தளபதி தான். என்ன முடியல. அடுத்து வருது. நாங்க யாரும் அண்ணன் காட்டுவோம். ரொம்ப பயங்கர ஹாப்பி. எக்ஸ்பிரஸ் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு சார். பக்கத்துல பார்க்க முடியலன்னு ஒரு ஃபீல். பயங்கர ஹாப்பி தான் எல்லாருமே. குழந்தைங்க கூட அவ்வளவு ஹாப்பியா பார்க்கணும்னு ஆர்வம். டிராபிக் ஒரு டிராபிக் போலீஸ்கார பறிச்சு ஓட்டாங்கல்ல, வேஸ்ட் இல்ல. டிவிகே ஃபார் தமிழ்நாடுன்றத தலைவர் கோயம்புத்தூர்ல போன வாரம் ஆரம்பிச்சாரு. மதுரையில பாத்துருப்பாரு. தலைவர் மதுரைக்காரங்க பாசத்தை பார்த்து உள்ள போயிட்டாப்ல, வெளியே வர மாட்டாப்ல. டிவிகே தான் 2026 அடிச்சுன்னு இருக்கும். ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு தும்சம் பண்றோம். விஜய் பாக்குறது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். நான் செகண்ட் டைம் பாக்குறேன். ஆல்ரெடி சென்னையில நான் காவலன் டைம்ல பார்த்தேன். இப்போ இந்த டைம் பார்க்கும்போது என்னோட வீடு இங்கே தான். ரொம்ப ரொம்ப எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா. விஜயை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆட்சிக்கு விஜய் வந்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து விஜய் மாற்றத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து நாங்க இங்கதான், எங்களுக்கு வீடு பக்கத்துல தான். ஆனா இவ்வளவு கூட்டம் நாங்க பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம வந்து பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க. இன்னும் புழுதியே அடங்க மாட்டேங்குது. அவ்வளவு இதுதான் அதிகமான கூட்டம். இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்களை பாத்துருக்கோம் நாங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கீங்க. இன்னும் வந்துகிட்டே இருக்கு கார். ரொம்ப விஜய் அண்ணா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாங்க பாக்குறதுக்காக நான் 2 தடவை என் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். அவர் பக்கத்துல இருந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மிகவும் சந்தோஷம். ஆனா என்ன, கொஞ்சம் போலீஸ் செக்யூரிட்டி இன்னும் நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த முன்னாடியே ஒருத்தர் கீழே தவறி விழுந்து அவர் மேல 4 பேர் விழுந்துட்டாங்க. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அது ஒண்ணுதான். மற்றபடி எல்லாம் அவர் அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு விஜயோட தீவிர ரசிகர் ஃபேன் என் பொண்ணு. சரிங்களா? கண்டிப்பா விஜய்க்கு தான். இவர் இப்ப இருந்து இல்ல, பிறகு 3 வயசுல இருந்தே விஜய் ரசிகர் தான். அதுல மாற்றுக்கிறது இல்ல. ரொம்ப சார் விஜய் கண்டிப்பா இந்த கண்டிப்பா விஜய் தான் வருவார். கண்டிப்பா அதுல நாங்களாம் அவ்வளவுதான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க விஜய் தளபதி வருவாரு அப்படின்னு ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். தளபதி வந்தே ஆகணும். அதனால தளபதி தான் நாங்க எல்லாருமே ஓட்டு போடுவோம். கன்ஃபார்ம். ஆமா, மதுரை தான். நம்ம மதுரை செல்லூர். எங்க ஊர்ல பல வருஷமா ஒரு திருவிழா பார்ப்போம், சித்திரை திருவிழா. அது உலகத்துக்கே ஃபேமஸ். அந்த திருவிழா எங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம். வந்துருச்சு. இப்ப நீங்களே பாருங்களேன், அப்படியே இங்க இருந்து பாருங்களேன். இன்னொரு மாநாடு நடந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. அவர் வர்றாருன்னு ஒரு நியூஸ் மட்டும் தான் இங்க வந்துச்சு. ஆனா எத்தனை காரு, எத்தனை பைக்கு. அதான் சொன்ன சித்திரை திருவிழாவை இன்னைக்கு அழகரை பார்த்த ஒரு புல்லரிப்பு எங்களுக்கு.
அதான் சார் எங்களுக்கு அவர் உள்ள இறங்கி அழகர் உள்ள இறங்கி அந்த தண்ணி அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சிலிர்ப்பு வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஆமா வந்துருச்சு, கண்டிப்பா வந்துருச்சு. இது வந்து வாழ்நாள்ல நீ மறக்கவே முடியாது. பார்த்தோம் தம்பி பார்த்தாங்க, தம்பி தான் பார்க்கலான்னு சொல்லி ஒரே கவலை, அழுதுட்டாரு வீட்டுல, தூக்கிட்டே வந்தாச்சு. காலையில ஒரு தடவை வந்தோம். விஜய் நாம ஆசைப்பட்டிருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் தூரமா நின்று பாத்திரலாம் தான் வந்தேன். ஆனா ரொம்ப பக்கத்துல பாத்துட்டேன் அண்ணனை. சின்ன வயசுல ஸ்கிரீன்லயே பார்த்தவரு நேர்ல பார்க்கும்போது என்னால கண்ணுல தண்ணி நடக்க முடியல. சித்திரை திருவிழா வந்து அன்னைக்கு இல்லங்க, இன்னைக்குதான் அழகர் எங்களை கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு அண்ணன் போனது. ஐயோ சொல்ல முடியாது, என்ன பண்றது. வடிவேல் டெம்ப்ளேட் அந்த வடிவேல் டெம்ப்ளேட் தான். எங்க அண்ணனை பார்த்துட்டேன் அவ்வளவுதான். சினிமால எப்படி இருக்காரோ நேர்ல அதே கலரு, அதே ஸ்டைலு, அதே எங்குல இருக்காருன்னு நம்ப முடியல. வச்சு பாத்துட்டே தெரியல எனக்கு. 2 கடவுள் காட்சி, ஒண்ணு தளபதி, இன்னொன்னு வைகலா அழகர் போறாரு. இந்த 2 காட்சி மதுரையில மழை குழுங்க தளபதி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை நாள் திரையில பார்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பார்த்தா ரொம்ப இதா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. எவ்வளவு பேர் பார்த்தேன், இங்க வந்தோடனே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ், சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆமா, சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் தான். என் வால்பேப்பர் விஜய் வால்பேப்பர். கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஆமா கண்டிப்பா. சரி, தேங்க்யூ. அவர் இவங்க பார்த்தாரு, நான் பூ போட்டேன். அவங்க பார்க்க முடியல கூட்டத்தினால. அவனு விடக்கூட காலையில இருந்து 7 மணில இருந்து நின்று பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஐயோ பார்க்க முடியலையா. எங்களுக்கு வந்து மதுரையினாலே வந்து சித்திரை திருவிழா தான் பெருசு. அதே தான் எங்களுக்கு. தளபதியை பார்த்தாச்சு, தளபதியை பார்த்தது நல்லா இருக்கு. நல்லபடியா சிறப்பா காலையில 7 மணில இருந்து மக்கள் பூரா தாய்மார்கள்ல இருந்து எல்லாருமே வந்து சிறப்பா வெயிட் பண்ணாங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் நாங்க உள்ள ரீச் ஆயிட்டோம். வந்து தளபதிக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. தளபதியை பார்த்தது எல்லாருக்குமே சந்தோஷம், ரொம்ப இதா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணான கிட்டத்தெல்லாம் பார்க்க முடியல. ஆமா, 8 தான் பார்த்தோம். நான் காலையில 7 மணிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. சாப்பிட்டேன், அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். அண்ணா என்ன கொஞ்சம் வருத்தமா இருக்கு, கிட்டத்துல பார்க்க முடியாம போச்சா. நல்லா இருக்கு, டிவில பாக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தான் நாங்க இது பிறந்து பார்க்கணும்னு இருந்திருக்கு விஜய். நாங்க பிறந்தே பார்க்க முடியும், உங்களை நாள் கழிச்சு வந்து பாத்துருக்கோம். ஆமா, ஆமா விஜய் பார்க்கணும். நீங்க எல்லாரும் ரசிகர்கள் தான். ஆமா, விஜய் ரசிகர் தான். சரி, ஆனா பொதுவா என்ன சொல்றாங்க, ரசிகர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, அவர் நல்ல மனசுக்கு எல்லா பேருமே நல்லா ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடாம எப்படி இருப்பாங்க, அவர் ரசிகர் தான். இதுல வந்து வெயில் எதுவுமே தாங்காம காலைல சாப்பிடல, மதியானம் மட்டும் தான் சாப்பிட்டோம். அவரை இவ்வளவு தூரம் இது பண்ணி பாக்குறவங்க ஒரு ஓட்டு போட மாட்டோமா? இது வரைக்கும் இது வேற கட்சி கொடுக்கணும், இனிமேல் இவருக்கு மட்டும்தான். முன்னாள் தலைவரை இப்ப நாங்க பார்க்க தான் வந்திருக்கோம். 2 நாள் ஆனாலும் நாங்க இருந்து பாத்துட்டு தான் போவோம். காலையில 7 மணிக்கு வந்தான், இன்னும் இருந்து பாத்துட்டு தான் போவோம். எத்தனை நாள் ஆனாலும் நின்று பாத்துட்டு தான் போவோம். 2026 எங்க தலைவர் விஜய் தான். டிவிக்கு மட்டும்தான். இங்க யாரு போட்டியோட வந்தாலும் சரி, விஜய் தான். 2026 விஜய் தான். வருங்கால முதல்வர் விஜய், தலைவர் விஜய். மதுரை மேலமாசி இதுல இருந்து மத்திய தொகுதியில இருந்து வரோம். எங்க மாவட்ட தலைவர் எஸ்.ஆர். தங்கப்பாண்டி அண்ணே. எங்க தளபதியை கிட்டத்துல பார்த்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். மாநாடு போனப்போ கூட நான் அவரை அப்படி பார்க்கல, கிட்டத்துல கேபின் ஒட்டி பார்த்தோம். எல்லாம் ஒண்ணு மன வருத்தம்னா, தளபதி வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அது வந்து அன்பால டேமேஜ் பண்ணனால நான் ஒண்ணும் பெருசா கண்டுக்கல. முறை பாக்குறீங்களா? ஆமா, முறை எங்க தளபதியை நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல, தலைவனை திரையில பார்த்ததுல இருந்து முன்னாடி போய் பார்த்தது இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. இதுல பல கட்சி உங்களுக்கு என்ன தளபதி சோறு போட்டாரா, அது போட்டாரான்னு. எங்க தளபதி எங்களுக்கு தமிழ்நாடு ஆள வரப்ப எங்களுக்கு எல்லாமே செய்வாருன்னு நம்பிக்கையில இருக்கோம். தளபதி தான் அடுத்த சிஎம். எங்க ஓட்டு தளபதி தான். எங்க குடும்பமே டிஎம்கே. அப்பா டிஎம்கே, அம்மா டிஎம்கே. அப்பாலாம் டிஎம்கே பெரிய பொறுப்புல இருந்தாரு, அப்பா இப்ப இல்ல. ஆனா எங்க தளபதிக்காண்டி நான் இந்த பக்கம் வந்தேன். வீட்டுல யாரும் எதிர்த்தாங்க, எதிர்ப்பை மீறி நான் வந்து இங்க ஃபீல்டு ஒர்க் பண்றேன். நான் வீட்டுல சொன்னா கேட்பாங்க. யாரு கேட்கறாங்களோ எங்க அம்மா கேட்பாங்க. நான் எங்க தளபதிக்கு தான் எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஓட்டும். மேக்சிமம் டிஎம்கேக்கு போகாது, எங்க தளபதிக்கு தான் வரும் இந்த வட்டம். ஆனா என்ன ஒண்ணு,
அந்த அமைச்சர் ஃபுல்லா தளபதியை வெளியே வந்து பாருன்னாங்க. இன்னைக்கு பார்க்க விட்டாங்க. சேகர் பாபு இனிமேல் பேச சொல்லுங்க பாப்போம். சேகர் பாபு பேச சொல்லுவோம். சேகர் பாபு வாயை திறப்பாப்லையா? அறநிலையத்துறை அமைச்சர் வாயை திறப்பாப்லையா? திறக்க மாட்டாப்புல. வெளியே வந்து அந்த ரகலை தான் ஆகும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க. கோயம்புத்தூர்ல அந்த ஆட்டம் ஆடினாங்கன்னா மதுரைக்காரங்க இந்த ஆட்டம் ஆடுவாங்க. அப்ப தளபதியை பாக்குறப்ப இருக்கிறவங்க தளபதி வெறியங்க. கட்சி மூலியமா வந்தவங்க நாங்க. ஆனா தளபதி வெறியர்கள் எப்படி பேர் இருப்பாங்க அதை யோசிங்க. ஈவிக்க பயிலுகதான் எப்பயுமே என்ன தலைவா மதுரைனாலே தளபதி தான். தளபதியோட கோட்டை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. கோயம்புத்தூரை விட இது இங்க எப்படி இருக்குன்னு பாத்துருப்பீங்க. தளபதி தான் மதுரைனாலே தளபதி. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. டிவிக்கு தான் இந்த வட்டம். டிஎம்கே எல்லாம் வேலை இல்ல இங்க. இந்த வாட்டி டிவிக்கு அவ்வளவுதான். டிஎம்கே அடிச்சு ஓட வரேன் தலைவனை பாத்துட்டு அது போதும் எனக்கு. இதான் ஆசையா கடைசி பாத்துட்டு எனக்கு போது வருஷம் நம்மளுக்கு எப்பவுமே விஜய் தான். சின்ன வயசுல இருந்து எப்பவுமே விஜய் தான். மதுரைனாலே விஜய் கோட்டை தான். எங்க அண்ணனை பார்த்தாச்சு. எங்க அண்ணனை பார்த்து அது போதும். எங்க அண்ணனை பார்த்து எங்களுக்கு எப்பயுமே சாகர் வரைக்கும் விஜய் தான். தரமா எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ. ஒரு வருஷம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். என் தலைவனை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜாலியா இருந்துச்சு. எப்படி இந்த கூட்டத்தையும் இந்த தலைமை பார்த்தலாம்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு? நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணனை நல்லா சிறப்பா நாங்க பாத்துட்டோம். எங்களையும் பார்த்து அண்ணன் ரொம்ப நின்று எங்க கிட்ட நல்லா அழகா கையெல்லாம் காமிச்சிட்டு போனாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 மணிக்கே வந்துட்டோம். காலையில ஃபர்ஸ்ட் வந்தோம். அதுக்கப்புறம் டயத்தை மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. 4 மணிக்கு தான் அண்ணன் வரேன்னு சொல்லவும் நாங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 2 மணிக்கு வந்தோம். பாத்துட்டோம். சாப்பிடலாம் ஒண்ணும் செய்யலாம். அண்ணனை பாத்துட்டோம். அது போதும். எங்க வாழ்நாள் கனவு இன்னைக்கு நாங்க நிறைவேறி இருக்கோம். ட்ரை பண்ணானு போகலன்னா எங்க வீட்டுக்காரல போனாரு. நான் எங்களால போக முடியல. ஆனா மதுரைக்கு வந்தவும் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களால வர முடிஞ்சிச்சு. இதுவே சென்னைன்னா எங்களால போக முடியாது. ஆம்பளைங்கள போனாங்க, எங்களால போக முடியாது. கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா வருவோம். அழகர் ஆத்துல 12 இறங்கினாப்ல தலையும் வந்தாப்ல ஏர்போர்ட்டுக்கு. தளபதி கோட்டை தான்டா. தலை கோட்டையே கிடையாது. மதுரை தளபதி கோட்டை தான். யாராவது என்ன பண்ணிக்கோ. மதுரை தளபதி கோட்டை தான். வந்து காலை வச்சு பாரு. என்னவோ சொன்ன பிரஸ் மீட் கொடுத்துட்டு ஆப்ல. இப்ப என்ன சொல்ல போற நீ? என்னமோ பேச முடியும். யாருனாலும் பேச முடியாது. நீ பேசி பாரு. நீ தைரியமா இருந்தா பேசிய பாரு. அண்ணன் வந்துட்டாப்ல அவ்வளவுதான். தலை பிறந்தாலும் தளபதி வந்துட்டாப்ல. ஆமா, தலை வராதுலயே தளபதி வந்தாப்ல அவ்வளவுதான். 2026 சிஎம் யாரு? விஜய் தான். இதுல நாங்க இந்த ஓட்டு போதாங்க. இது போதாதா? கோயம்புத்தூர் 2 போதாதா? மாநாடுக்கு வந்தது போதா? அவங்க ஓட்டு போட்டாலே போதும். தலைவன் தான் சிஎம். 2026 கோவப்ல இல்ல கூட்டணி அமைக்கலனா கஷ்டம் அப்படின்றாங்க. தனிச்சு நிப்பாப்ல. தனிச்சுதான் வருங்கால முதல்வர். 2026 எல்லாமே தனிச்சுதான் நிப்பேன்ட்டாரு. தனிச்சுதான் நிப்பாரு அவரு. அது இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அண்ணன் வந்துட்டு இது வரைக்கும் எந்த முடிவும் அதுல இல்ல. அதனால எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கா அப்படி. ஆனா எங்க இதுல கூட்டணி வைக்க மாட்டாரு. அதாவது ஒரு எளிய ரசிகர்களுக்கு ஒரு பதவி கொடுத்து எங்களை உயர்த்தி வச்சிருக்கா அப்படி எங்க அண்ணன். கண்டிப்பா எங்க அண்ணன் வந்துட்டு நல்லபடியா ஆட்சியில அமைப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அணில் கூட்டமா சொல்றீங்க. பாத்தீங்களா அணில் கூட்டத்தை? அணில் கூட்டமா? நாங்க போங்கடா மோத அங்கிட்டு. அணில் கூட்டம் வந்துட்டாங்க. அணில்னு போங்கடா மோத அங்கிட்டு. இது வரைக்கும் எத்தனையோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்க மதுரைக்கு. ஆனா விஜய்க்கு இருந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து 200 ரூபாய் இந்த கோழி பிரியாணி கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது. அவரோட அன்புனாலே அவர் மேல வச்சிருக்க மரியாதைனாலே வந்த கூட்டம். எக்ஸாக்டா சொன்னா ஆன் த ஸ்கிரீன்ல அவரை பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல அவரை பாத்துக்கிறேன். ஆஃப் த ஸ்கிரீன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் சார் எல்லாருமே ரசிகர் தான் வந்து சொல்றாங்களே விஜய் வந்து ஜெயிக்க முடியாது. அவர் ஜெயிச்சிட்டாரு. எப்ப மாநாடுல கூட்டின கூட்டமே போதும். அவர் எங்க மனசுல ஜெயிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம் எல்லாரும். விஜய்க்கு தான் ஓட்டு. ஆமா, இந்த வருஷம் போய் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுவேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவேன். சரிமா, இப்போ வந்து விஜய் பாக்குறதுக்கு வேன்ல தத்திட்டு போனா சொல்றாங்க. ஆமா, ரிஸ்க் இல்லையா? தப்பு இல்லையா? அது தப்புதான். இருந்தாலும் பாக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ஆமா, பாத்துட்டு தலைமை பாத்தீங்களா? பாத்துட்டோம். எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சு. ஸ்கிரீன்ல பாத்தீங்க, இப்ப நேர்ல பாக்க எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி வைப் ஆகுது. ஆமா, இப்ப திரும்ப அடுத்து இன்னொரு 1 வாரம் 10 நாள் வருவார் நினைக்கிறேன். அப்ப வருவீங்களா? இந்த பூத் மீட்டிங்ல வரும்போது கண்டிப்பா பாக்கணும். கட்டாயமா. ஓகே. தளபதி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வருங்காலத்தில் தமிழகத்தை ஆள போறதே தளபதி மட்டும்தான். 2026 டிவி ஆட்சி அமையும். ஒரே தலைவர்,
தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். சரி, இன்னொன்னு சொல்றாங்க, ரசிகர்லாம் சும்மா ரசிகர் தான், பார்க்க தான் வராங்க. அது அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட கண்ணோட்டத்துக்கு அப்படி இருக்கும். ரசிகர் தான் வரப்ப தெரியும் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்ட்டு. ரசிகராக மட்டும் இருக்காங்களா, ஆட்சி அமைக்க போறாங்களான்றது 2026 தெரியும். ரசிகர்லாம் ஓட்டு போடுவாங்கன்றீங்க? அதான் 26 தெரியும்ல. புரட்சி தலைவருக்கு அப்புறம் அடுத்த தளபதி தான் தமிழகத்தை ஆள பிறந்த ஒரே தலைவர். 2026 கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி அமையும்.